பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சண்டேஸில் 100 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீக்குக்கான 100 கொஷின்ஸ் நான் வந்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அதில் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் கொஷின்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. கொஷின்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? ஆசிரியர் படம் வரைவித்தார். ஓகேங்களா? வரைந்தார் அப்படின்னா அது வந்து தன்வினையாக வந்திருக்கும். வரைவித்தார் அப்படிங்கிறனால இது வந்து பிறவினை. ரெண்டாவது கொஸ்டின் அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது. பட்டது அப்படின்னு வந்தாலே நம்ம செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது முருகன் முயன்று படித்தான் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். தன்வினை. தான் படித்தான் அப்படிங்கிறதான் சொல்கிறோம் அதனால். அடுத்தது நாலாவது கொஸ்டின் மாடுகள் ஓடின. இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தன்வினை. மாடுகள் ஓடின, தானாக ஓடினச்சு, யாருமே அதை துரத்தின அப்படி கொடுத்தோம்னா அது பிறவினை வாக்கியம் அந்த மாதிரி வந்திருக்கும். இது தானே செஞ்சதுனால தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்தது அஞ்சாவதுக்கு டி ஆப்ஷன். குயில் பாட்டு பாரதியாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு வரணும். ஓகேங்களா? செயல்பாட்டு வினை அப்படிங்கிறனால டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது அஞ்சாவதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மக்கள் காந்தியடிகளை போற்றினார். இது வந்து என்னன்னா வினை குறிக்குது. ஓகேங்களா? அதனால் அது வந்துட்டு செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது கனிமொழி கவிதை எழுதினார். இதுக்கு ஆப்ஷன் சி அவர் செஞ்ச வினை குறிக்கிறதுனால. கற்பித்தேன் அப்படிங்கிறது பிறவினை. கற்பித்தேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிறவினை அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்தது தன்வினை பிறவினை வாக்கியத்தில் மாணவர் வகுப்பில் அடங்கினர் அப்படிங்கிறதுக்கு பி. தானே அடங்கினர் தானே, யாருமே அவங்க அடக்கல அப்படிங்கிறனால அதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது உழவர் திருநாள் கொண்டாடப்பட்டது. பட்டது அப்படின்னு வந்தாவே அது வந்து செயல்பாட்டு வினை அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்தது தேமாமணியை வீரமாமுனிவர் இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா சி. செய்வினை. அவர் செஞ்ச வினை அப்படிங்கிறனால. அடுத்தது மக்கள் மகிழ்ந்தனர் அப்படின்னு வந்தால் அது வந்து தன்வினை. கற்பகம் நாடகம் நடித்தாள் அப்படிங்கிறது அவர் வந்து செஞ்ச ஒரு வினையை அப்படி சொல்கிறனால செய்வினை இதுக்கு ஆன்சர். அடுத்தது கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. பட்டதுன்னு வந்தாலே செயல்பாட்டு வினை. குழந்தைக்கு உணவு ஊட்டினாள். இது வந்து தன்வினை. ஓகேங்களா? 15வதுக்கு தன்வினை. 16வது நான் பாடல் பாடினேன். இதுக்கு வந்து செய்வினை. நான் பாடல் பாடினேன் அப்படிங்கிறனால இது அவங்க செஞ்ச வினை சொல்கிறாங்க. அடுத்தது பரிசு அரசரால் வழங்கப்பட்டது. பட்டதுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. அடுத்தது மூவர் தேவாரத்தை இயற்றினர் அப்படிங்கிறது செய்வினை. தன்வினை பிறவினை. அடுத்தது உழவன் உழுதான் அப்படிங்கிற சொல் தன்வினை. கயல்விழி திருக்குறள் பயின்றாள் செய்வினை. அவர் செஞ்ச வினை. ஓகேங்களா? செங்குட்டவன் தங்கம் வாங்கு வித்தான். வித்தான் அப்படின்னு வந்தால் என்ன வரணும்? பிறவினைன்னு வரணும். ஓகேங்களா? அவன் வாங்கினான் அப்படின்னா தன்வினை. இதுவே வாங்கு வித்தான், கற்பித்தான், மற்றவங்களுக்கு கற்பித்தான் அப்படின்னு வந்தால் அது வந்து பிறவினை வாக்கியம். அடுத்தது என்னால் இலக்கணம் படிக்கப்பட்டது. பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா செய்பாட்டு வினை. பொன்னி இன்னிசை பாடினாள். அதுக்கு ஆப்ஷன் பி செஞ்ச வினை. குழந்தை நடை பயின்றது. ஆப்ஷன் டி தன்வினை. பாண்டியன் கதவை தட்டினான். இது எவ்வகை வினை அப்படின்னா செய்வினை. அடுத்தது நெற்பயிர் வளர்க்கப்பட்டது செயல்பாட்டு வினை. 27வது கொஸ்டின் தன்வினை. மலர் சூடினாள். அடுத்தது அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்தனர் அப்படின்னா செஞ்ச வினை. ஓகேங்களா? அடுத்தது 30வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டம் அறிவழகனால் பறக்க விடப்பட்டது. ஓகேங்களா? பட்டது. அடுத்தது நான் மனம் திறந்து பேசினேன். அதுதான் அதோட ஃபுல் சென்டென்ஸ். அது வந்து தன்வினை. நான் மனம் திறந்து பேசினேன் அப்படிங்கிறனால. ஆசிரியர் மாணவரை பாராட்டினார். அது வந்து சி ஆப்ஷன் செஞ்ச வினை. ஓகேங்களா? பாராட்டினார் அவங்க செஞ்சதானே சொல்கிறாங்க. வண்டியை உருட்ட வித்தான் அப்படின்னு வந்தால் அது வந்து பிறவினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்தது குயவன் பானை வனைந்தான் அப்படிங்கிறது செஞ்ச வினை. அடுத்தது 35வது கொஷின் யசோதரை தயிர் கடைந்தாள் அப்படிங்கிறதும் செஞ்ச வினை தான். தோட்டத்தில் பூச்செடி வளர்த்தேன் அப்படிங்கிறது தன்வினை. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கிறதுல தன்வினை. குமரன் கூரை வேய்ந்தான் அப்படிங்கிறது என்ன வாக்கியம்னா செஞ்ச வினை. ராவணன் சீதையை கவர்ந்தான் அப்படிங்கிறது செஞ்ச வினை. ஓகேங்களா? தாய் சொற்களை கற்பிக்கின்றாள் அப்படிங்கிறது பிறவினை. கற்பிக்கிறாள், இன்னொருத்தருக்கு கற்பிக்கிறாள். ராமனால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை. கொல்லப்பட்டான். வீடு கட்டினான் அப்படிங்கிறது தன்வினை. அடுத்தது உழவனால் உரமிடப்பட்டது. பட்டதுன்னா செயல்பாட்டு வினை. அடுத்தது 43வது கொஷின் ஆண்டாள் மாலை சூட்டினாள். ஓகேங்களா? அதனால் அது வந்து பிறவினை வாக்கியம். திருக்குறளை கற்றான் அப்படிங்கிறது தன்வினை. அடுத்தது கண்ணகி மதுரையை எரித்தாள் அப்படிங்கிறது செஞ்ச வினை. கன்று பசுவை தேடி சென்றது அப்படிங்கிறது தன்வினை. சினம் அடக்கு அப்படிங்கிறது பிறவினை. சினத்தை அடக்கு அப்படின்னு சொல்கிறது பிறவினை வாக்கியம். நாள் வளைக்கப்பட்டது செயல்பாட்டு வினை. வளவன் எழுதுவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. இது எப்படி வாங்கினேன் அது வந்து செஞ்ச வினை. ஓகேங்களா? அடுத்தது 51வது கொஷின் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார்.
ஓகேங்களா, இது அவர் செஞ்ச வினை, அதனால் சி. முதன்மைப்படுத்துவது செய்வினை, செய்யப்பட்ட பொருளை முதன்மைப்படுத்துவது செயல்பாட்டு வினை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது சீவக சிந்தாமணி திருத்திக்க தேவரால் இயற்றப்பட்டது, பட்டதுன்னு வந்தால் செயல்பாட்டு வினை. அடுத்தது பரதன் உள்ளத்தை குகன் உணர்ந்திலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். குகன் உணர்ந்தில்லன் அப்படின்னு எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது 54வது ராஜராஜன் பெரிய கோயிலை வித்தான் அப்படின்னா பிறவினை. ராமாயணம் இயற்றப்பட்டது அப்படின்னா செய்வினை. பேசாதே அப்படிங்கிறது கட்டளை, பேசாதே அப்படின்னு சொல்கிறது கட்டளை. அடுத்தது செய்வினை. பண்டைய தமிழர் விருந்தோம்பலை போற்றினர், ஓகேங்களா, போற்றினர் அப்படின்னு வந்தால் மேக்ஸிமம் போற்றினர் இந்த மாதிரி வந்தால் அது வந்து செய்வினையாக இருக்கும். மாணவன் பாடம் கற்றான் அப்படிங்கிறது தன்வினை. அடுத்தது அரசு மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வித்தது அப்படிங்கிறது பிறவினை. அடுத்தது புலவர் படைக்கு முன் நிற்க முடியாமல் புலிகேசி புறமுதுக காட்டி ஓடினான் அப்படிங்கிறது அவர் செய்ய தன்வினை. ஓகேங்களா. அடுத்தது வந்தது மானா புலியா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு கேட்கறனால இது ஐயவினா. அறம் என்பதன் பொருள் என்ன என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டார், அது என்ன வாக்கியம்? அறம் அப்படிங்கிறது என்ன பொருள் ஆசிரியர் நமக்கு தெரியும், அவங்க கேட்குற அப்படின்னால அது என்ன வினா அப்படின்னா அறிவினா. அடுத்தது 63வது புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறதுக்காக கேட்குறோம், அதனால குழல் வினா. அடுத்தது 64வது கொஸ்டின் வந்து தொல்காப்பியத்திற்கும் நன்னூலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு அறியாத வினா தான் கேட்குறாங்க. உன்னிடம் மாற்று உடை உள்ளதா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு கொடை வினா, கொடுக்கறதுக்கு போக வாங்கி கேட்கறது தான் கொடை வினா. மாற்று உடை தருவாயா எவ்வகை வாக்கியம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் வாங்கிக் கொள்றதுக்காக கேட்குறது தான். ஓகேங்களா. மாற்று உடை தருவாயா அப்படிங்கிறது குழல் வினா, வாங்கிக்கிற பொருட்டு கேட்குறது. அடுத்தது வேலையை முடித்து விட்டாயா அப்படிங்கிறது ஏவல் வினா. ஓகேங்களா. 68வது ஆசிரியர் பாடங்களை கற்பித்தார் அப்படிங்கிறது பிறவினை, கற்பித்தார் மற்றவங்களுக்கு. அடுத்தது பின்வரும் தொடர்களில் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறவினை வாக்கியம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சது தானே சொல்லுவாங்க. இதில் இருக்கிறது 69வது ஏ மட்டும்தான் உண்பித்தால் அப்படிங்கிறது, மீது எல்லாமே தான் செஞ்சது தான் சொல்லுது. 70வதுக்கு பி செய்வினை வாக்கியத்தை கண்டெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க, கட்டப்பட்டது அப்படின்னா அது செயல்பாட்டு வினை. அரசன் அறத்தை பேணினான். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அரசே அறத்தை பேணுக, அறத்தை பேணுவது அரசனின் கடமை. இது எல்லாமே வந்துட்டு மாதிரி வரல, இந்த 2வது மட்டும்தான் செய்வினை மாதிரி இருக்குது. ஸோ பி ஆன்சர். 71வதுக்கு செய்வினை வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு எழுவாய் ஒரே பயனிலையை கொண்டு முடியும், ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும், செய்யப்படும் பொருளோடு 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு நிற்கும். சரிங்களா. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். செய்யப்படுற பொருளோட 2 ஐங்கிற வார்த்தை இருக்கும். சரிங்களா. நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். அறத்தை பேணினான், இதில் கூட கவனிச்சு பாருங்கள். அரசன் அறத்தை பேணினான், அந்த அறத்தையில் ஐ வரும். இந்த மாதிரி அதில் ஐ வரும். 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு நிற்கும். ஓகேங்களா. இதுவே 2ஆம் வேற்றுமை உறுப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வினை மாதிரி வருது. ஒரு செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து செயல்பாட்டு வினை. செய்வினைக்கு நீங்கள் இதை ஒரு டிப்ஸாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல ஐ அப்படிங்கிற உறுப்பு வெளிப்பட்டு நிற்கும். அடுத்தது 72வது கொஸ்டின், 72வதுக்கு ஏ செயல்பாட்டு வினை அப்படின்னா அரசனால் பேணப்பட்டது. இலக்கண நூல் தொல்காப்பியரால் எழுதப்பட்டது என்பது செயல்பாட்டு வினை. எழுவாயோட ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவும் பயனிலையோடு பட்டது என்ற சொல்லும் சேர்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தொல்காப்பியரால் இங்கே சேர்ந்திருக்கு, அதே மாதிரி இங்கே வந்துட்டு பட்டது அப்படிங்கிற வார்த்தையும் சேர்ந்திருக்கு. ஸோ செயல்பாட்டு வினையில் என்னென்ன வரும்? ஆள் அப்படிங்கிற வார்த்தையும் வரும், அதே போல் பட்டது அப்படிங்கிற வார்த்தையும் வரும். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம, ரெண்டுமே சரி. அடுத்தது அவன் பாடாமல் இருந்திலன் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை பொருளை தரக்கூடியது. அதனால் 74வது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர். ஓகேங்களா. அவனால் பாடாமல் இருந்திலன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். 5வது கொஸ்டின் டி உன்னிடம் மாற்று உடை உள்ளதா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக கேட்கறதுனால கொடை வினா. ஓகேங்களா. அடுத்தது பிறவினை வாக்கியம் குறித்த கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினைப்பகுதியில் பி அல்லது வி என்ற எழுத்து சேரும், இது கரெக்டு. அடுத்தது ஈற்று வல்லினமை இரட்டித்து பிறவினையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈற்றில் இருக்க வல்லினமை வந்து இரட்டித்து பிறவினையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செய் அல்லது பண்ணு என்னும் துணை வினைகள் சேரும், இதுவும் கரெக்டு தான். இதெல்லாம் வந்து 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. 9th புக்கில் தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை இதனாலும் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இதில் தப்பு. செய்யப்படும் பொருளோடு 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு நிற்கும். செய்யப்படும் பொருளோடு 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு நிற்கிறது எதுக்கு அப்படின்னு இப்போ தான் படித்தோம், செய்வினை. ஓகேங்களா. இது வந்து பிறவினைக்கானது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 77வது தன்வினையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டினால், ஏன்னா உண்பித்தால் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம், ஊட்டப்பட்டது அப்படிங்கிறது செயல்பாட்டு. அடுத்தது குழந்தை தாயால் உணவு உண்டது அப்படிங்கிறது வார்த்தையும் மாறிடுச்சு. சரிங்களா. குழந்தை தாயால் உணவு உண்டது அப்படிங்கிறது தாயால் அப்படின்னு வந்தாலும் நம்ம வந்துட்டு செயல்பாட்டு வினை அப்படின்னு படிச்சிருக்கோம், ஆள் உருவம் வந்தாலும். ஸோ அது வந்துட்டு இல்லை. தன்வினை அப்படிங்கிறதா வந்துட்டு தாய் குழந்தைக்கு, தன்வினை அப்படிங்கிறது தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டினால், அதுதான். ஓகேங்களா. அடுத்து 78வது கொஸ்டின் பி கரிகாலன் கல்லானையை கட்டுவித்தான், பிறவினை.
79வது கொஸ்டின் சி. பண்டைய தமிழர் நடுக்கல் வணக்கத்தை போற்றினர். நடுக்கலோட வணக்கத்தை போற்றினர் அப்படிங்கிறது. இந்த அனர் அப்படின்னு வந்தால் மேக்ஸிமம் செய்வனையாக தான் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அடுத்த கொஸ்டின் நேர்கூற்று பற்றிய கீழ்கண்ட தொடர்புகளை ஆராய்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேற்கோள் குறிகள் இடம்பெறும். நேர்கூற்று நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான கூற்று ஆராய்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கோள் குறிகள் இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். அடுத்தது இங்கு இப்போது இவை என்னும் சுட்டுப்பெயர்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு இப்போது இவை என்ற சுட்டுப்பெயர்கள் இடம்பெறும். காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நாள் மறுநாள் அப்படின்னு மாறும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு சி தான் கரெக்ட் ஆன்சர். அந்நாள் மறுநாள்னு மாறாது. இது ஒன்று தான் தப்பு, மீதி 3மே வந்துட்டு கரெக்டு. 83வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறவினை வாக்கியம் அப்படின்னா திருத்தினான், கற்பித்தான், கண்ணன் திருந்தினான், அது வந்து அவனோட இது. திருத்தினான் அப்படிங்கிறது மட்டும்தான் பிறவினை. ஸோ இது 1, 2 மட்டும்தான் பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் தான் இது கரெக்டாக ஆன்சர். அடுத்தது உணர்ச்சி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாக்கியத்தில் அச்சம், வியப்பு, நகைச்சுவை, அவலம், பெருமிதம் இருக்க வேண்டும். சரிங்களா, இது நம்ம ஆல்ரெடி நம்ம உணர்ச்சி வாக்கியம் படிக்கும்போது கூட சொல்லியிருந்தோம். அடுத்தது எவ்வகை வாக்கியத்தில் வந்து பரவன் குகன் உணர்த்தில்லன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எதிர்மறை வாக்கியம் உணர்த்தில்லன். ஓகேங்களா. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செதுக்கப்பட்டது. வாக்கிய அமைப்பினை கண்டறிங்க. அடுத்தது ஆண்டாள் மாலை சூடினாள் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான். தன்வினை. ஓகேங்களா, சூடினாள். ஓகேங்களா. அடுத்தது 88வதுக்கு பி ஆப்ஷன் வளவன் எழுதுவித்தான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். 89வது டி ஆப்ஷன் கரெக்ட். எல்லாமே அயற்கூற்றில் மேற்கோள்கள் வராது. இக்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் படகை பெயர்களாக மாறும். சுட்டுப்பெயர்கள் அது அவை அங்கே என மாறும். சுட்டுப்பெயர்கள் அதனால் என மாறும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு எதில் வரக்கூடியது, அயற்கூற்று குறித்து. ஓகேங்களா, அயற்கூற்று சொல்ல வர வாக்கியத்தில் வரக்கூடியது. அடுத்தது 90வது கொஸ்டின் அப்படின்னா 19க்கு வந்து பி செயற்பாட்டு வினை. நீ இன்னிசல் பாடினாள் அப்படிங்கிறது செய்வினை. ஓகேங்களா. அடுத்தது கூடி பேசினர். கூடி அப்படிங்கிறதுல என்ன ஈ வருதா, அதனால் இது வந்து வினையற்ற தொடர். குலோத்துங்கன் வீரத்துடன் போர் செய்தான், அதனால் வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது என்ன வாக்கியம்? குலோத்துங்கன் வீரத்துடன் போர் செய்தான், அதனால் வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது தொடர் வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பித்தார். ஓகேங்களா, அதுதான் வந்து பிறவினை வாக்கியம். அடுத்தது ஆசிரியர் கற்பிக்காமல் இருந்திலார், அதாவது பொருள் மாறாமல் சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட் எதிர்மறைய. ஓகே. அடுத்தது 96வதுக்கு பி, ஏன்னா அது வந்து செயற்பாட்டு வினை. 97வதுக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. 97வதுக்கு ஏ மற்றும் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது விளக்கம் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 98வதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 99வதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது உருட்டு வித்தான் பிறவினை வாக்கியம் 100வது. ஓகேங்களா. இதுதான் 100 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்.